ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு கேள்வியுடன் தொடங்குது. வானம் ஏன் நீளமா இருக்குது? நான் யார்? இந்த கேள்விகள் நம் தேடல தூண்டுகின்றன. பிரபஞ்சம் நம்மை ஆராய அழைக்குது, எளிதான பதில்களை ஏற்க அல்ல. காந்தம் புத்தரின் தேடல் துன்பத்தை பற்றிய ஒரு கேள்வியுடன் தொடங்கியது. அது உலகையே மாற்றியது. உங்கள் கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ பயப்பட வேண்டாம். அவை சுறுசுறுப்பான தேடும் மனதின் அறிகுறிகள். உண்மையான ஆன்மீகம் என்பது குருடனமான நம்பிக்கை அல்ல. மாறாக எது உண்மையா முக்கியம் என கேட்க துணிவதுதான். உங்க பயணம் உங்களுக்கே உரிய ஒரு கேள்வியுடன் தொடங்குது. நீங்க கேட்கும் கேள்விகளை பொறுத்தே உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். முதலில் உங்க நோக்கம் குறிச்சு தெளிவா இருங்க. விவாதிப்பதற்காக அல்லாமல் உண்மையான ஆர்வத்துடன் கேளுங்க. இரண்டாவது, உங்க கேள்வியை சரியான மூலத்திடம் கேளுங்க. மூன்றாவது, நேரம் மற்றும் சூழலை கவனியுங்க. சரியான தருணம் ஒரு கேள்வியை சக்தி வாய்ந்ததாகிறது. நான்காவது, உங்க கேள்வியை நன்றாக வடிவமைக்கவும். திறந்த நிலை கேள்விகள் ஆழமான பதில்களை தூண்டும். கடைசியா, உங்க நம்பிக்கைகளை அது சவா செய்தாலும் பதிலுக்கு தயாராயிருங்க. உபநிடதங்கள் உரையாடல்கள், கோட்பாடுகள் அல்ல, ஆழமான கேள்விகளில் இருந்து பிறந்த ஆன்மீக ஞானம். நசிகேதா யமனிடம் கேட்ட அச்சமற்ற கேள்வியும் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்ட தீவிரமான கேள்விகளும் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தேன். குரு வெறுமனை பதில்களை கொடுப்பதில்லை, ஆனா உங்களுக்குள்ளேயே அவற்றை கன்றிய உதவுகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த கேள்விகள் உள்நோக்கி திரும்புகின்றன. நான் யார்? கேள்வியை பிடித்துக் கொள்ளுங்க. அது உங்களை மாற்றட்டும். பதில் என்பது ஒரு நேரடி அனுபவம், வெறும் கருத்து அல்ல. ஆன்மீக பாதைய தேடலின் உண்மையான சக்தி இதுதான். இன்று AI நமது புதிய தீர்க்கதரிசி, ஆனால் அதுவும் நன்கு வடிவமைக்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதிலளிக்குது. பிராம்ப்ட் இன்ஜினியரிங் என்பது விசாரணையின் நவீன கலை. தெளிவான குறிப்பிட்ட பிராம்ப்ட்கள் செழுமையான பயனுள்ள பதில்களை தருகின்றன. ஒரு குருவை போலவே உங்கள் நோக்கம், சூழல் மற்றும் தெளிவு ஆகியவை பதிலை தீர்மானிக்கின்றன. இந்த செயல்முறை பழங்கால மரபுகளை பிரதிபலிக்கிறது. மனித அல்லது செயற்கை நுண்ணறிவு உங்கள் விசாரணையின் தரத்துக்கு பதிலளிக்கிறது. AI யிடம் சிறந்த கேள்விகளை கேட்க கத்துக்குவது நம்மை எல்லா இடங்களிலும் சிறந்த சிந்தனையாளர்களாகிறது. கேள்வி கேட்கும் பழங்கால கலை முன்னெப்போதையும் இப்போது மிகவும் பொருத்தமானது. ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை ஆராய்வதாக இருந்தாலும் சரி, கேள்விதான் வளர்ச்சிக்கு திறவுகோல். சரியான சூழ்நிலைகளுக்காக காத்திருக்க வேண்டாம். இப்போதே உங்களுக்கு முக்கியமான கேள்விகளை தொடங்குங்க. உண்மையுடன் கேளுங்க. உங்கள் விசாரணைக்கும் மற்றும் மாற்றியமைக்கும் பதிலுக்கு தயாராயிருங்க. கேள்வி கேட்கும் செயல் உங்கள் மனதை கூர்மையாக்குறது மற்றும் உங்கள் அனுபவத்தை ஆழமாக்குது. உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்கள் கேள்விகளின் தரத்தால் வடிவமைக்கப்படுது. முடிவு கேள்வியை பாதை, அது உங்களை முன்னோக்கி வழி நடத்தட்டும்.